கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என் அக்டோபர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு கோடி ஸ்தோத்திரங்களும் கோடி நன்றியும் சொல்லி இந்த அக்டோபர் மாதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, அடி எடுத்து வைங்க. அப்போ கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்மைனாலும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தராகிய தெய்வம் கட்டாயமாக நடத்துவாங்க. சரி, இந்த அக்டோபர் மாதத்துக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம் என்னங்கிறத இந்த செய்தியில் பார்ப்போம். யோசுவா 1:9 ஒரு கடைசி பகுதி, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். வசனம் என்ன சொல்லுதா, நீ போக இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று அவரே சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த 1வது வசனம் ஃபுல்லாக 1வது அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். மோசே 40 லட்சம் மக்களை இஸ்ரேல் மக்கள் நடத்தி வந்திருப்பார். மோசே இறந்துருவார். யோசுவா அந்த இடத்துல என்ன செய்வார், அந்த இஸ்ரேல் மக்களை நடத்துறதுக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பார். ஆனால் என்ன செய்வார், யோசுவா திகைச்சிக்கிட்டு தயங்கிக்கிட்டு கலங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருப்பார். இவங்களை எப்படி நான் நடத்த போகிறேன், இவங்க முறுமுறுக்கக்கூடிய மனுஷங்களா, இவங்க ஒரு பிடிவாதம் பண்ணுறவங்களா, இவங்க ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை விட்டு வெளியே போகக்கூடியவங்களா, இவங்களை எப்படி என்னால் நடத்த முடியுமா அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கார். திகைச்சிக்கிட்டு அதே நினச்சி புலம்போது தான் திகைச்சிக்கிட்டு கலங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கார். அந்த சூழ்நிலை ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இந்த 40 லட்சம் மக்களையும் நீ அழகாக கானான் தேசத்துக்கு கொண்டு போவ. நீ போகிற இடமெல்லாம், நீ யுத்தம் பண்ணுற இடத்துல, நீ பேசுகிற இடத்துல, நீ அந்த மக்கள்கிட்ட போய் வழக்காடுற இடத்துல, மற்றபடி அந்த மக்களை நீ வழி நடத்துகிற இடத்துல எல்லா சூழ்நிலையும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவரே சொல்கிறார் யோசுவா பார்த்து. அதே வசனத்தை தான் இன்னைக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்து என் மூலிமா உங்களை பார்த்து சொல்கிறாங்க. நீ இன்னைக்கு போகிற இடமெல்லாம் அந்த மாதம் ஃபுல்லாக, அக்டோபர் மாதம் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள், நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட கட்டாயமாக வருவார். நீங்கள் இந்த வசனத்தை கண்டிப்பாக விசுவாசிங்க. இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் ஃபுல்லாக கர்த்தர் உங்களோட இருந்த பெரிய காரியங்களை கட்டாயமாக நன்மைகளை ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை பெரிய காரியங்களை கண்டிப்பாக காண செய்வாங்க. சரி, இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, சிலர் வாழ்க்கையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சிறுதலுக்கு சில வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் ஏற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் என்னை விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் தனிமையில் இருக்கேன். அண்ணன் தம்பிகளாம் சரியாக பேசுகிறது இல்லை. நான் ஒரு மாதிரி விடாய்ந்து போய் இருக்கிறேன். என்ன செய்யனே தெரில. எல்லா உறவுகளுமே என்னை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கலங்குறீங்களா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்கள் தாயின் வயிற்றிலே உங்களை தெரிந்து கொண்டார். அவர் உங்களோட கூட இருக்கிறாரு. ஏன்னா எல்லா சொந்த பந்தமும் ஒரு நாள் விட்டு விலகிடுவாங்க. ஆனால் உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கக்கூடிய கர்த்தர் என்ன செய்தார், இந்த மாதம் ஃபுல்லாக நீ போகிற இடம்லாம் உன்னோட கூட இருக்கிறேன், இருந்து உன்னை கனப்படுத்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன். எந்த சொந்த பந்தம் என்ன அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அக்கா தங்கச்சிங்களாம் உன்னை வெறுத்து வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ, அதே சொந்த பந்தத்தை அண்ணன் தங்கச்சியை உன்னை தேடி வைக்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன்னு இந்த மாதம் வாக்கு தத்தத்தின் மூலிமா உங்களோட பேசுகிறார். உங்களால் விசுவாசிக்கக்கூடியமானால் கட்டாயம் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் யோசிப்பாங்க, ஐயோ வேலை போயிட்டையா, எனக்கு அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்காண்டி நீங்கள் முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு போங்க. அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை வழி நடத்தி அதை காட்டில் ஒரு பெஸ்ட்டான வேலையை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பாங்க. ஐயா பிஸ்னஸ் போயிடுச்சியா, பிஸ்னஸ் என்ன செய்யணும்னு தெரியலையா, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, வேறு பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதை நினச்சி கலங்குறேன், அதை நினச்சி பயப்படுறேன், அதை நினச்சி திகைக்கிறேன், இவ்வளோ அமௌண்ட் திரும்பி போட வேண்டியது இருக்கு, அதை நான் எடுத்துருவேனா, என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கலங்கி போய் பயந்து போய் இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த பிசினஸுக்கு நீ ஜெபத்தோட ஸ்தோத்திரத்தோட இந்த வசனத்தை நீங்க அறிக்கையிட்டு அந்த பிசினஸ்ல நீங்க உங்க கால் எடுத்து வச்சு நீங்க முன்னாடி போங்க. கர்த்தர் உங்களோட இருந்த அந்த பிசினஸ் உங்களுக்கு கூடாக்கூடி ஆசீர்வதித்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா உங்களோட கூட இருக்கன்னு வாக்குத்தத்தம் பண்றாரு. அப்ப அவர் உங்களோட இருக்காருங்கிற அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட நீங்க அந்த பிசினஸை புது பிசினஸ் அடி எடுத்து வைங்க. அதுல கண்டிப்பா பல நன்மைகளை பல ஆசீர்வாதத்தையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டாயமா கொடுப்பாங்க. அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா, ஐயா சத்ரு போராட்டத்தில் இருக்கேன், பிசாசு போராட்டத்தில் இருக்கேன், ஒரு மாதிரி மனசில் ஒரு விதமான பாதிப்பு அதனால என்னால் எனக்கு அதுலேருந்து வெளியே வர முடியலன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்களோட கூட இருக்கார். எந்த பிசாசு எந்த மாந்திரிய போராட்டம் செய்வன போராட்டத்தில் நீங்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அதே சூழ்நிலை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா அந்த பிசாசை காட்டில் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு பெரியவர். அவர் சொல்கிறாரு, நீ எந்த பாடு எந்த ஓத்திரம் நிந்த பிசாசினால போராட்டம் அனுபவிக்கியா, வியாதிப்படுறியா,
பிசாசுனால உன் சரீரத்துக்குள்ள பிரச்சனை இருக்கா, இல்லை பிசாசுனால உன் குடும்பத்தில் சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கியா, பிசாசுனால உன் குடும்பத்தில் என்னது ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கியா, அதே சூழ்நிலை நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த மாதம் ஃபுல்லாக அதே பிசாசோட கிரியில், அதே சத்துருவோட கிரியில், அந்த பிரச்சனையில் நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னோட இருந்து உன்னை அந்த பிரச்சனையிலேருந்து தப்பி வச்சு அதில் ஒரு மாற்றத்தை செய்ய நான் உன்னோட கூட இருக்கிறேன். எப்படி யோசுவாவை கொண்டு கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் மக்களை கொண்டு போக வச்சனோ, அதே மாதிரி இதே சத்ரு போராட்டத்தில், மாந்திரிக போராட்டத்தில், பிசாசு கட்டில் உன்னோட இருந்து நான் இந்த உன்னையும் உன் குடும்பத்தையும் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர வச்சு, அந்த பாடு ஊத்துறது வெளியே வர வச்சு, உனக்கு ஒரு ஆசீர்வாதமான நன்மையான ஒரு செழிப்பான ஒரு காரியத்தையும் ஒரு செழிப்பான ஒரு காரியத்தையும் செஞ்சு உன்னை மேன்மைப்படுத்துவன் கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்காருங்க. உங்களுக்கு விசுவாசிக்க கூடுமானால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த மாதிரி நான் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, என்ன செய்யன்னு தெரியல ஐயா, கடன்காரங்க இந்த மாதம் தொல்லப்படுத்துவாங்க, பணத்துக்கு நான் என்ன செய்யன்னு தெரியல, எங்கே போனாலும் எல்லா பக்கம் கதவு அடைக்கப்பட்டுட்டு யாருமே பணம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு உண்டான உங்கள் சொந்த பந்தத்திலையோ இல்லை அதுக்கு உண்டான பணத்துக்கு உண்டான எந்த இடத்துல போய் நம்ம பணம் கேட்டால் கிடைக்கும், எந்த வேலையை செஞ்சால் அந்த பணத்தை நம்ம அந்த கடன் அடைக்க முடியும் அப்படி நீங்கள் யோசிச்சு அந்த சூழ்நிலை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படி இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, அறிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே நான் அந்த யார்கிட்ட போய் கடன் கேட்க போகிறனோ அவங்களோட கண்களில் தயவு கொடுக்க போகிறீங்க, நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க, நீங்கள் என்னோட கூட வாரீங்க, அந்த சகோதரன்ட்டு நீங்கள் என் முகத்தோடு இருந்து நீங்கள் மையமைப்பட்டு அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு உண்டான பணத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க, இல்லை அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு உண்டான வேலை ஸ்தலத்தில் எனக்கு அந்த முதலாளி மூலியமாவோ அந்த மேனேஜர் மூலியமாவோ தயவு பாராட்டி எனக்கு அது மூலியமாக பணம் கிடைக்க நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க. அப்படி விசுவாசிங்க. எந்த சூழ்நிலைனாலும் நீங்கள் இன்னைக்கு எங்கே போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, காரில் பைக்கில் போனாலும் சரி, மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் வேறு ஏதாவது புது காரியத்தை செய்ய போகிறேன், இல்லை ஊழியம் பண்ணுறேன், ஊழியத்துக்கு போகிறேன், எல்லா ஊழியத்துக்கு போகும்போது நான் தனியாக போகிற மாதிரி இருக்குது, என்னுடைய ஊழியக்காரங்க உடன் ஊழியக்காரங்க வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வாரங்க. கர்த்தரே வரும்போது மற்றபடி மனுஷங்க வந்தாலும் வராட்டினாலும் உங்களுக்கு என்னங்க கவலை? உலகத்தை படைச்ச ஆண்டவர் உங்களோட கூட இந்த மாதம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறங்காரு, உங்களோட கூட வழி நடத்துகிறங்காரு, உங்களுக்கு ஆலோசனைக்காரராக இருக்கங்காரு, உங்களுக்கு மேப்பராக இருக்கங்காரு, உங்களுக்கு வழி நடத்துகிறவராக இருக்கங்காருங்க, உங்களை தூக்கி சுமக்கிறவராக இருக்கங்காரு, உங்களோட இருந்து நான் எல்லா காரியத்திலும் உன்னை நான் வெற்றி சிறக்க செய்ய போகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை ஜெயம் கொள்ள போகிறேன்னு கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்காருங்க. உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் கண்டிப்பாக ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். இந்த லாக்டவுன் டைமில், கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் லாரி வச்சு ஓட்டுறாரு, சொந்த லாரி. அதுவும் இந்த எண்ணெயும் இந்த ஊழியத்தையும் ரொம்ப நேசிக்கக்கூடிய குடும்பம். அந்த சகோதரி நான் ரொம்ப நேசிப்பேன், அந்த சகோதரி அவங்க மனைவியும் ரொம்ப நேசிப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க லாக்டவுன் டைமில் அவருக்கு அதுக்கு லாக்டவுன் டைம் போட்ட டைமில் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன், அவருடைய லாரி பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் 15 நாள் 1 மாதத்துக்கு அந்த கூட்ஸு எல்லா ஜாமான்லாம் ஏற்றிட்டு போயிட்டு 15 நாள் 1 மாதம் கழித்து தான் திரும்ப ஊருக்கு வருவாங்க. அப்போ திடீர்னு பட்டக்கட்டு இதாக உடஞ்சிருப்பாங்க, திடீர்னு அந்த டயர் பஞ்சர் ஆகிருப்பாங்க. இப்படி அடிக்கடி இதாகிட்டு இருக்கியா, ஏன்னா டயர்லாம் இதாகி டியூப் வெடிச்சிட்டுனா கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு எப்படியும் 15,000 அந்த மாதிரி ஆகும், பட்டக்கட்டெல்லாம் உடஞ்சிட்டுனா குறைஞ்சி 35,000 அந்த மாதிரி செலவாகும். இவ்வளோ செலவு எனக்கு ஆகிட்டு இருக்கியா, போயிட்டு வரதில் இதுலேயே எனக்கு பாதி துட்டுக்கு மேலே எனக்கு ஒன்றும் லாபம் இல்லாமல் நஷ்டமாயிருதியா அப்படின்னு கணவன் மனைவி 2 பேரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், ஒரு டைம் போயிட்டு அந்த சகோதரனுக்கும் ஒரு பிரச்சனை, கால் திடீர்னு இழுத்து வச்சுக்கிட்டு வலி தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே கால் வலி எங்கேயா ஒரு இடத்துல நிப்பாட்டி திரும்ப அதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஓட்டுறேன், திடீர்னு கால் வலியும் வருதியா அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் தொடர்ந்து அந்த ஜெப குறிப்பை வச்சு ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட ஒரு சத்ருவோட ஆவி, அதுக்கு பின்னாடி ஒரு செய்வன் ஆவி அந்த சகோதரனுக்கு இருந்தது. ஒரு மனுஷன், அவங்க கூட சேர்ந்த மனுஷன் மூலியமாக தான் அந்த ஒரு சத்ரு ஆவி இருந்து. அப்போ அந்த ஆவி ஆண்டவர் என்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. நான் அவங்களுக்கு ஒரு வசனம் சொன்னேன், அந்த வசனத்தை வச்சு அந்த சகோதரியும் ஜோம் பண்ணாங்க. திரும்ப நான் அங்கே போனேன், போய் என்ன செஞ்சேன், அந்த சகோதரனுக்காண்டியும் அந்த லாரிக்காண்டி ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாரி இப்போ வரைக்கும் அந்த பட்டக்கட்டு உடையாமல் அந்த அளவுக்கு வேற எதுவும் பஞ்சர் கிஞ்சர் இப்போ ஆயிருக்கணும், ரொம்ப வருஷம் ஆகிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே பண்ணலை. ஒரு பஞ்சரும் ஒரு பட்டக்கட்டை எதுவுமே உடையாமல் அந்த லாரி அழகாக அற்புதமாக அதிசயமாக ஓடுது. காரணம், போய் ஜெபம் பண்ணேன், அந்த ஜெபத்தில் கர்த்தர் கேட்டுட்டு அந்த ஜெபத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சாங்க. அதுபோல் அந்த லாரி போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அந்த லாரி கூட இருந்து வாசம் பண்ணுறாங்க. அந்த சகோதரனுடைய காலையும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த பிசாசுக்கிட்ட செய்வனை கட்ட கர்த்தர் அறுத்து அந்த சகோதரன் கூட இருந்து அந்த லாரி என்ன செஞ்சார், லாரி கர்த்தர் அவங்க கூட இருந்து வழி நடத்துகிறாங்க. அந்த லாரியை ஓட்டுற அந்த சகோதரன், அந்த அன்பு சகோதரன் கூட என்ன செய்கிறாங்க, கர்த்தர் அவரோடு இருந்து அவரும் என்ன செய்கிறார், அவர் போகிற இடமெல்லாம் அவரை வழி நடத்துகிறார். இதுதாங்க கர்த்தர்.
நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ, செய்வன கட்டு மாந்திரி கட்டு எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருக்காரு. நீங்கள் விசுவாசிங்க. அந்த சகோதரன் கர்த்தர் அந்த கால் வெளியிலேருந்து காலில் பிசாசு கிரியினால பிரச்சனை வந்தது, அந்த பிசாசு கட்டில் அந்த காலில் அந்த சகோதரனுக்கு அறுத்து அதில் ஒரு விடுதலை கொடுத்து அந்த லாரியில் டேமேஜை பிசாசு கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா தொழிலை முடக்கி போடணும். அந்த இதுலேயும் கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த பிசாசு கட்டுகளை அறுத்து அந்த லாரி கூட கர்த்தர் இருந்து அந்த லாரிலையும் ஜெபிச்சு ஆண்டோர் ரத்தத்தை தெளிச்சு விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த லாரி டயர்கள்லாம் தெளிச்சு விட்டு வந்தேன். அப்புறம் அவங்க ஃபோனே பண்ணலை, ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷமாக ஃபோன் பண்ணல, அந்த பிரச்சனையே வரல. ஏன்னா அந்த லாரி கூட கர்த்தர் என்ன செஞ்சார், இருந்த அந்த வார்த்தையின் மூலிமா அங்கே ஜெபிச்சு கொடுத்த வார்த்தை, அந்த இயேசு ரத்தம் அந்த லாரி என்ன செஞ்சு அழகாக வழி நடத்துச்சு. அந்த சகோதரனு கூட இருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், அவர் போகிற இடமெல்லாம் அவரோட இருந்து அந்த காலை மிதிக்கிறதுக்கு பலனை கொடுத்து அவரோட இருந்து அவர் வழி நடத்தினார். காலையும் அந்த சகோதரனுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல சுகபலத்தோடு இருக்காரு. இன்னும் கர்த்தர் அவர் நல்ல சுகபலத்தோடு வைக்கட்டும். இன்னும் அந்த லாரியில் உள்ள ஆசீர்வாதத்தை அந்த சகோதரன் இன்னும் காணட்டும். அதனால கர்த்தர் என்ன செஞ்சார், அவரோட கூட இருந்தாருங்க. அவரை வழி நடத்தினாருங்க. அதே மாதிரி நீங்களும் எதுவும் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களா, பிரச்சனை, பாடு, ஓத்திரம், நிந்த, பிள்ளைங்களை குறித்து பிரச்சனை, கணவரை குறித்து பிரச்சனை, அதுக்கப்புறம் என்னது பொருளாதாரத்தை குறித்து பிரச்சனை, கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த பிரச்சனை எந்த பாடு ஓத்திரத்தில் இருக்கீங்களோ அதே பாடு ஓத்திரம் பிரச்சனையில் கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். உங்களுக்கு ஆலோசகராக இருக்கார், உங்களுக்கு மேப்பராக இருக்கார், உங்களுக்கு வழி நடத்தக்கூடியவராக இருக்கார். உங்களை அந்த பிரச்சனை பாடு ஓத்திரத்தில் தப்பி வச்சு உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு கர்த்தர் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களோட கூட இருக்கேன்னு என்ன செஞ்சார், வாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த அன்பு சகோதரனுக்கு செஞ்ச அற்புதம் கண்டிப்பாக உங்களுக்கும் செய்யப்படும். அந்த லாரி என்ன செஞ்சார், கர்த்தர் கூட இருந்து இப்போ வரைக்கும் அந்த லாரியை நடத்துகிறாங்க, அழகாக நடத்துகிறாங்க, ஒரு டேமேஜ் இல்லாமல். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் காணக்கூடிய எல்லா டேமேஜுகளையும் கர்த்தர் என்ன செய்வாங்க, அதுலேருந்து சத்ரு பிசாசோட கிரியல்லேருந்து எல்லா கட்டுகளையும் அறுத்து உங்களோட கூட இருந்து உங்களுக்கும் ஒரு சேதாரமும் இல்லாமல் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக மகிமையாக ஒரு கர்த்தருக்கு சாட்சி உள்ள மகளா உங்கள் குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக நடத்துவாங்க. அதில் எங்கே போனாலும் இந்த மாதம் ஃபுல்லாக என்ன செய்யுங்க, ஜோமெண்ட்டு போங்க. கர்த்தர் நீங்கள் என்ன சொல்லிக்கிங்க, நீ போகிற இடம்லாம் உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவரே. நான் ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன் ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு போகிறேன், மற்றபடி ஆண்டவரே நான் ஒரு டீச்சராக இருக்கேன், அங்கே டீச்சர் ஜாபுக்கு போகிறேன், அப்போ வேறு என்ன சொல்கிறதுனா நான் சொந்த பந்தத்தை பார்க்க போகிறேன். அந்த எல்லா சூழ்நிலையும் என்னோட கூட வாரீங்கப்பா. நீங்கள் என்னோட வந்து நான் பேசுகிற இடத்துல, நான் போகிற இடத்துல நீங்கள் என்ன மகிமைப்பட போகிறீங்க. அதனால நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் போகிற இடத்துல நான் ஜெயத்தை காண்பேன், நான் போகிற இடத்துல நான் நல்ல நன்மைகளை காண்பேன் அப்படின்னு விசுவாசித்து இந்த வார்த்தையை அறிக்கிட்டு டெய்லி ஜோம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் கிருபையால உங்களுக்கு ஜெயம் நிச்சயமாக உண்டு, வெற்றி நிச்சயமாக உண்டு. அதுக்கப்புறம் அது மூலிமா ஒரு நல்ல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கட்டாயமாக காண்பீங்க. சரி, இப்போ உங்களுக்காண்டி ஒரு சின்ன ஜோம் பண்ணுறேன். பிதாவாகி நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரா இயேசு சுத்ரேகவா நிஷே சுத்ரேகவா ஷாலமே சுத்ரேகவா ரஃபா சுத்ர நலத்தப்பன் சுத்ர நல்லமே சுத்ரபா பரிசுத்த ஆவன் சுத்ரை சபா என்று வந்தாம இந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புத ஊழியத்தில் சந்தித்த எல்லா மக்களுக்கும் எனக்கும் சேர்த்து கர்த்தர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம் யோசுவா 1:9 படி அதில் ஒரு பகுதியின்படி நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு நீங்களே அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட கூட அது கொடுத்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னோட கூட இருக்கிறார் என்றார் அப்படின்னு. அப்ப என்றார்னா அப்ப நான் உன்னோட கூட உறுதியா இருக்கிறேன்னு இந்த வாக்கு தத்தத்தின் மூலமா இந்த சகோதர சகோதரி அதை புரிஞ்சுக்கிடும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே அவங்க வேலை ஸ்தானத்துல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே சபா ஊழியம் பண்றவங்க, ஆண்டவரே சபா குடும்ப சகோதரிகள், ஆண்டவரே சபா அந்த பிசினஸ் பண்ற எல்லா சகோதரங்களுடையும் கர்த்தர் தம்மை சபா நீங்க அவங்க கூட இருக்கிறீங்கப்பா. அவங்க கூட இருந்து அவங்களை நீங்க வழி நடத்திட்டீங்க, அவங்களுக்கு ஆலோசனை இருந்துட்டீங்க, மேப்பரா இருந்துட்டீங்க, அவங்களுக்கு ஒரு போதகரா இருந்துட்டீங்க, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி கர்த்தரா இருந்துட்டீங்கப்பா. கூட இருந்து அவங்களோட இருந்து இந்த மாசம் ஃபுல்லா டிராவல் பண்ணி அவங்களோட இருந்து அவங்க போகிற இடம்லாம் ஜெயத்தை கொடுத்துட்டீங்கப்பா, வெற்றியை கொடுத்துட்டீங்கப்பா. அன்றைய சத்துருல இருந்து, பிசாசுல இருந்து, அசுத்தாவில இருந்து அவங்கள வெளியே அவங்க கூட இருந்த அந்த பாடுகளை, இந்த சத்துரு பிசாசு செய்வனாவில் அவங்க அவஸ்தப்படுற அந்த பாடுல அவங்களோட கூட இருந்த அந்த பாடுகளை நீங்கள் அனுபவிச்சு அதுல இருந்து அந்த அவங்கள முற்றிலும் அற்புதம் அதிசயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வெளியே கொண்டு வந்து நன்மையினால ஆசீர்வாதத்தினால உயர்வையும் கர்த்தர் காணச்சீங்க. சிறையிருப்புல இருந்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு நாமத்துல வெளியே கொண்டு வந்துட்டீங்கப்பா. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். அப்ப அந்த மாசம், அந்த அக்டோபர் மாசம் அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இந்த வார்த்தை மாம்சமா மாதிரி கிரியை செஞ்சுட்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த வார்த்தையின் உள்ள வல்லமா உங்க வாழ்க்கையில கிரியை செஞ்சுட்டு இயேசுவின் நாமத்துல அப்பா சபா நிறைய சகோதர சகோதரி உங்களுக்கு சாட்சி உள்ள மகளா நிப்பாட்டிட்டீங்கப்பா. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே தேவ நாம மாத்திரமையும் கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துல என்னை தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிச்சு வேண்டிக் கொள்ற நல்ல பிதாவின் ஆமென்.